இவன் என்னடா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு தோணுதா? உனக்கு வேணா நான் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இப்படி நீ அவாய்ட் பண்ணாலும் நீ தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுற. என்ன பண்ணுறது? சாரிடா, நான் பேசினா கூட என்கிட்ட பேசுவியான்னு எனக்கு தெரியல. ஆனால் யூனோ வாட், நீ சொன்னல நான் காசை வேஸ்ட் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னு. கரெக்டு தான், பட் பிடிச்சவங்களுக்காக கிஃப்ட் வாங்குறது வேஸ்ட் இல்லையே. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. உன் ஹாப்பினஸ் எனக்கும் ஹாப்பினஸ் தான். எனக்கும் நான் வாங்குகிற கிஃப்ட்ஸ் எல்லாம் நானே வந்து உன்கிட்ட கொடுக்கணுன்னு தான் ஆசை. எங்கே நீ நேரில் பார்க்குறப்போ வேணான்னு சொல்லிடுவியோன்னு எனக்குள்ள ஒரு பயம். நீ நார்மலாக ரியாக்ட் பண்ணுவேன்ற நம்பிக்கையே எனக்கு கொடுத்ததே இல்லை தெரியுமா? அந்த ரிஜெக்ஷனை தாங்கிக்கிற தெம்பு என்கிட்ட இல்லை. நான் நார்மலாக ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன்னு தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். சத்தியமாக உன் கேரக்டரை டேமேஜ் பண்ணணுன்னு நான் எதுவுமே பண்ணல. அப்போ கூட நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன்னு உனக்கு தெரியாதில்ல. பேசவே வேணான்னு தோணுச்சு. நீ தான் நியூ இயர் அப்புறம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. சண்டை போட்டேன். வீட்டுக்கு தெரியாமல் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நீ வேணான்னு கிளாஸ் ரூம் லாஸ்ட் விண்டோ கிட்ட வச்சுட்டு போனேன். என்னவோ தெரியல, ஹர்ட் ஆக ஆக ஹர்ட் பண்ண உன்கிட்டயே நான் வரேன். வீட்டுக்கு போய் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? சரி, அதெல்லாம் விடு. சீனியர் கூட பஸ்ஸில் பேசுகிறப்போ எனக்கு என் கூட நார்மலாக கூட நீ பேச மாட்டேன்னு தான் எனக்கு கோவம். உனக்கு நல்லாவே புரியும் நான் ஏன் கோவப்படுறேன்னு. உன்கிட்ட சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது கூட எனக்கு கிடைக்காது. பர்த்டே கிஃப்டெல்லாம் இல்லை, சின்னதாக ஒரு பர்த்டே விஷ். பட் அதை நீ சொன்னதே இல்லை. நிறைய உன்கிட்ட பேசணுன்னு தோணுது. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாஸ்டல் போகணும், மூவி போகணுன்னு நிறைய யோசிப்பேன். பட் இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் கனவு கண்டுட்ருக்கேன். இதெல்லாம் நடக்குமா அஸ்லாம்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோக் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். மூவ் ஆன் ஆக முடியல. எப்போவாச்சும் நீ வந்து பேசுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதோ காலேஜே முடிய போகுது. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நார்மலாக நீ பேசினா கூட ஐ ஃபீல் பெட்டர். எங்கேருந்தோ வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஏதோ மேஜிக் மாதிரி இருந்துச்சு உன் கூட ட்ராவல் பண்ண நாட்கள். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ எப்படி ப்ரோக் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நம்மளோட மெமரிஸ் எப்போவுமே ஒரு அழகான மொமெண்ட்ஸாக எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். மிஸ் யூ. ஹாவ் அ ஹாப்பி டேஸ் அஹெட் and love you, Aslam.